உன்னை யாரும் இங்க வர சொன்னா? அது நல்லா நான் சாப்பிடு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரு. ஆக மொத்தத்துல பாத்திரத்தை கழுவுற நேரத்துல எல்லாரும் கரெக்டா வந்து வலிச்சு தொடச்சு சாப்பிட்டுருக்கீங்க. நான் கபில் அப்பவே சொல்லும் போதே கேட்டிருந்திருக்கணும். ஐயோ, உங்க எல்லாரையும். இருடா இருடா, கோவப்படாதடா. வீட்ல நிறைய ரவை இருக்கு, நான் உனக்கு கொஞ்சம் உப்புமா பண்ணி தரவா? சூப்பர் ஐடியா. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்களாம் நல்லி எலும்பு உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுவீங்க, எனக்கு உப்புமா. மாம்சு, சும்மா சொல்லக்கூடாது. நீ வாங்கிட்டு வந்த கறி வாயில போட்டா சும்மா அல்வா மாதிரி கரைஞ்சு உள்ள போச்சு. ஆக மொத்தத்துல சொத்துல ஆரம்பிச்ச சண்டை சோத்துல சமாதானம் ஆயிடுச்சு இல்ல? சந்தோஷம். போங்க, என் வயிறு நிறைஞ்சிருச்சு. நீங்க சிரிச்சதெல்லாம் பார்த்துட்டு என் வயிறு நிறைஞ்சிருச்சு. போங்க. இது நம்ம கம்பெனியோட ரெகுலர் கஸ்டமர் டேட்டா. இதை கவனமாக பார்த்துக்கோ. நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங், நாம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் உனக்கு சொல்லி தரேன். நீ சொன்ன வரைக்கும் போதும், இதை தெரிஞ்சுக்கிறேன். சரிடா, நேற்று குடும்பமா எல்லாரும் சேர்ந்து கபிலன் மாமா விட்டு சாப்பிட்டீங்களாமே? யாரு? வல்லவ மாமா சொன்னாரா? வேற யாரு சொல்லுவா? இல்ல, நம்ம வீட்டு தகவல் எல்லாம் கபிலன் தானே சொல்லுவாரு, அதான் கேட்டேன். டேய், கொஞ்சம் மெதுவா பேசுறா. எதுக்கு நீ மாமாவை பேர் சொல்லி கூப்பிடுற? டேய், கூப்பிடுறதுக்கு தாண்டா பேரே வச்சிருக்காங்க. நீ தான் திருந்தவே மாட்டடா. ஏன்? ஒரு வீட்டுக்கு உன்ன மாதிரி திருந்தன ஒருத்தர் இருந்தா போதுடா சார். டேய் மாமா. மணிகண்டன், கம்பெனி வேலையெல்லாம் ஈஸியா இருக்குங்களா? ஏன் கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய், என்ன கைட்டு விடலான்னு பாக்குறீங்களா? நான் சாதாரணமாக தான் கேட்டேன் மணிகண்டன். சரி, கேட்டிருக்க கூடாது, சாரிங்க. சரவணன் மாமா, புனிதா வந்ததும் விஹெச் கம்பெனியோட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆமா மாமா. அக்கா எங்க? வேற ஒரு கிளைண்ட் மீட்டிங் போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஏன் இத நம்ம கிட்ட சொல்லிட்டு கிளைண்ட் மீட்டிங் போக மாட்டாங்களா? எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? டேய், முதல்ல உனக்கு கொடுத்த வேலையை பாரு, அப்புறம் யார் என்ன வேலை பாக்குறாங்க, யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நான் சொல்லித்தரேன். இவர் நம்ம மாமாங்கிறதுனால இல்ல, அக்காக்கு ஈக்குவலான போஸ்டிங்ல இருக்கிறது மாமா தான். அவருக்கு தான் அக்கா எங்க போயிருக்காங்க, எந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போயிருக்காங்கன்னு தெரியும். நீ முதல்ல இந்த ஆபீஸ்ல யாருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. வீடு மாதிரி ஆபீஸ் நினைக்காத. சரவணன், அவரை விடுங்க. வழக்கமா இந்த மாதிரி டீலிங்லாம் நானும் உங்க அக்காவும் தான் போய் பேசுவோம். சரி, நான் ஒன்று சொல்றேன், அதை யோசிச்சு சொல்லுங்க. புனிதாவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் போனஸ் கொடுத்தா என்ன? நல்ல ஐடியா மாமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேலை பார்க்கறவங்களாம் சந்தோஷப்பட்டா அக்காவும் சந்தோஷப்படுவாங்க. தாராளமா செய்யலாம். புனிதா சந்தோஷத்துக்காக தான் அந்த பிளானே யோசிச்சேன். அப்படின்னா ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிடலாம். சரி, வாங்க சொல்லிடலாம். ஹேய், என்னடா இதெல்லாம்? டேய் சும்மா இருடா, வா. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்கல, வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சொல்லுங்க மாமா. சார், என்ன குட் நியூஸ்? ஏய், இரு சொல்லுவாங்க, அலையாத. மீனாம்பிகை கிரானைட்ஸ் கம்பெனியோட எம்டி புனிதாவோட பர்த்டே அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே 20% போனஸ் தரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். 20% போனஸா? யார் வீட்டு காசை யார் கொடுக்கறது? டேய், அக்கா பர்த்டேக்கு மாமா சார்பா இதை ட்ரீட்டா எடுத்துக்கோடா. டேய், ட்ரீட் அவங்க சொந்த காசுல கொடுக்கணும். இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு
20% போனஸ் கொடுக்குறான்னு தாராள பிரபு மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரா உன் மாமா? மணிகண்டன், நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணல. உழைக்கிறவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் புனிதா பர்த்டேக்கு இதை பிளான் பண்ணேன். ஆ? நல்லா பிளான் பண்ணீங்க. யார் காசு யார் கொடுக்கறது? புனிதாவோட பிறந்த நாளுக்கு போனஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மா ஒன்னும் பெரிய தேச தலைவி இல்ல. இங்க பாரு மணிகண்டா, ஏய் நீ வாய மூடுறா. உன் மாமா எது சொன்னாலும் நீ தலையாட்டுவியா? எந்த கருத்தும் சொல்ல மாட்டியா? டேய் மாமா சொன்னது எனக்கு ஓகேன்னு பட்டுச்சுடா. உனக்கு தான் எல்லாத்துலயுமே பிரச்சனையா இருக்கு. கபிலன் சார் சொன்ன விஷயம் புனிதா மேடம் தம்பிக்கு பிடிக்கல போல. சரவணன், எதுவாக இருந்தாலும் உங்கள் அக்காவோட அத்தாரிட்டி இல்லாமல் பண்ண முடியாது. அவங்க ஓகே சொன்னா தான் எதுவுமே நடக்கும். மாமா சொன்னதை கேட்டியா? நீ சொன்ன மாதிரி மீனாம்பிகை டைல்ஸ் அக்காவோட சொந்த உழைப்புல ஆரம்பிச்சது. அதுல முடிவெடுக்க மாமாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க ரைட்ஸ் மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு வேணாம். புனிதா கிட்ட அத்தாரிட்டி வாங்கினாதான் போனஸ் கொடுக்க முடியும்னா எதுக்கு புனிதா வரதுக்கு முன்னாடி தாவி குதிச்சு ஸ்டாஃப்ஸ் முன்னாடி எல்லாம் சொல்லணும்? டேய் இப்ப சொன்னதுல உனக்கு என்னடா பிரச்சனை? சரவணன், இந்த டாபிக் விடுங்க. புனிதா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சரவணா, எல்லாருமே இங்க நிக்கிறீங்க? எனி ப்ராப்ளம்? நீ இங்க இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் இல்லாம இருக்குமா? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி கத்தி பேசுற? எங்க எப்படி பேசணும்னு ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்ல? உன் புருஷன் பண்ண விஷயத்துக்கு நான் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறதே பெரிய விஷயம். டேய் மணிகண்டா, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? கொஞ்சம் மெதுவா பேசுறா. சரவணா, என்ன ஆச்சுன்னு நீயாவது சொல்லு. சொல்லு. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு நமக்காக சேர்த்து வச்ச சொத்தை உங்க மாமா தான தர்மம் பண்ண போறாருன்னு சொல்றா. என்ன உளறிட்டு இருக்க நீ? மாமா உங்க பர்த்டேக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் 20% போனஸ் கொடுக்க போறதா எல்லாரும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாருக்கா. ஓ மாமாவா சொன்னாரு? ஆமாக்கா, நம்ம கம்பெனில நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுனால அந்த சந்தோஷத்தை எல்லாரோடவும் ஷேர் பண்ற மாதிரி போனஸ் கொடுக்கலான்னு சொன்னாருக்கா. இது ஆக்சுவலி நல்ல ஐடியா சரவணா. ஆனா எனக்கு கூட தோணாம போயிடுச்சு இது. நான் சொல்லல, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. நான் சொல்லல, எனக்கு நல்லாவே தெரியுமே. அதுவும் காசு தூக்கி கொடுக்கிற விஷயத்துல ரெண்டு பேரும் அப்படிதான். மணிகண்டா, ஓ மாமா சொன்னது எனக்கு ஒண்ணும் தப்பா படல. உனக்கு எப்படி தப்பா தெரியும்? கண்டிப்பா தெரியாது. உன் புருஷன் பிறந்த நாளுக்கு செலவு பண்றது நீ இப்படி அவன் ஊதுற பாட்டுக்கு ஆடுவனுதான். உன் பிறந்த நாள்னு சொல்லி நம்ம சொத்து காலி பண்றான், நீ அது தெரியாம இருக்க? உங்களுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கம்பெனி காசு தான் கிடைக்குதா? மணிகண்டா, மரியாதையோட பேசு. அவர் உனக்கு மாமா. மாமா வந்து சொல்லும் போதும் அவர்கிட்டயும் இப்படிதாங்க பேசினான். பாவம், அவர் அப்செட் ஆகி உள்ள போயிட்டாரு. இங்க பாரு மணிகண்டா, அவர் இந்த கம்பெனியோட சிஇஓ. அதை மட்டும் நீ மறந்துடாத. இந்த கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட் வந்ததுக்கு அவரோட முயற்சியும் உழைப்பும் தான் காரணம். அதை நீ மறந்துடாத.